லவ் அப்படின்றது ஒருத்தவங்கள நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணுறோம். இந்த கேரிங், அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்றது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு போறது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் இன் த லவ். ஸோ நான் ஒருத்தவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உடனே வந்துட்டு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டர் வந்துரணும். கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட்டா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் லவ் வருமான்னு கேட்டா இல்ல. அது மாரி நெனச்சுக்கிறாங்க. நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நெனச்சேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நெனச்சேன். உனக்கு என்ன பத்தி புரியலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்றாங்க. யாராலயும் யாரையுமே கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ என்னைய பர்சனலா கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பத்தி அதிகமா தெரியும். இப்போ என் ஹஸ்பண்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு 70, 75% தான் தெரியும். ஆனா, அப்ப அந்த லவ் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்டின்னா, லவ் க்ரோஸ். லவ் கேனாட் ஸ்டாக்னேட் அந்த மாதிரி. அண்ட் லவ்வையும் கேரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. நான் முன்னாடியும் நெறைய இதில சொல்லியிருக்கேன் என்னன்னா, கேரிங்கா லவ்வையும் மிக்ஸ் பண்ணாதீங்க.